தந்தையை இழந்த தாயின் அரவணைப்பில் வாழ்கின்ற பெண் குழந்தைகளுக்கு மோடியின் மகள் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் 10,000 ரூபாய் அவர்களுடைய கல்விக்காக உதவி செய்வதோடு அல்லாமல் தீபாவளி சமயத்தில் அந்த பெண் குழந்தைகளும் அவர்களுடைய தாயாருக்கெல்லாம் புதிய உடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் வழங்கி தீபாவளி கொண்டாட்டம் என்பது தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் அதற்கான நிகழ்வு. இந்த மோடியின் மகள் என்கின்ற திட்டத்தில் தொடர்ச்சியாக 5 வருட காலம் அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது, சில குழந்தைகள் உயர் கல்விக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கான கல்லூரி படிப்பு, அவர்களுக்கான அந்த கல்வி கட்டண உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் தேசிய தலைவர் ஆவதற்கு முன்பாகவே பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரிலே தந்தை இல்லாத பெண் குழந்தைகள் பிரதமருடைய குழந்தைகளாக அவர்கள் அந்த நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்திற்கு மோடியின் மகள் என்று பெயர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தீபாவளி அவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும், அவர்கள் ஒரு வெறுமையை உணரக்கூடாது என்று இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் தந்தை இழந்த குழந்தைகள் என்னிடம் உதவி கேட்டு வருகின்ற பொழுது மனது கலத்து போகிறது. அந்த ஒரு சூழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஆனால் அதே சமயம் யதார்த்தத்தில் இவ்வளவு இளம் குழந்தைகள், அதுவும் அவர்களுடைய தந்தைகள் எல்லாம் இளம் வயதில் இறக்கின்ற பொழுது என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அதிகமாக இறப்பு என்பது மதுவினுடைய கொடுமையால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், அதன் வாயிலாக அவர்களுடைய மறுவாழ்வுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆனாலும் கூட இவ்வளவு பெண் குழந்தைகள் ஒரு இடத்துல, ஒரு மாவட்டத்துல இது ஒரு 2-3 தொகுதி தான் வரும். அதுவும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கறதால. அதனால் தமிழக அரசு இம்மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு, அதிலும் குறிப்பாக இளம் வயதில் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நிதியுதவி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன்.